Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் 38 நேஷனல் கேம்ஸில் பதக்கங்களை குவித்த 158 வீரர்களுக்கு வீராங்கனையருக்கு 4,35,00,000 ரூபாய் அளவிற்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகை வழங்குகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியை உங்களை எல்லாம் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த பெருமை அடைகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம், உங்களை எல்லாம் வாழ்த்துகின்றோம். விளையாட்டுத்துறையில் தமிழ்நாட்டு வீரர்கள் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு ஏராளமான சாதனைகளை தொடர்ந்து படிச்சுட்டு வரீங்க. இந்த மேடையில் கூட தடகளத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு பெருமை தேடி தந்து வருகின்ற தடகள வீராங்கனை தங்கை வித்யா ராம்ராஜ், அதே போல் தேசிய நீச்சல் சாம்பியன் தம்பி பெனடிக்ட் ரோஹித் அவர்களும் இன்றைக்கு இந்த மேடையிலே நம்மளோட அமர்ந்திருக்கிறாங்க. விளையாட்டுத்துறையில சாதிக்க துடிக்கின்ற பல வீரர்களுக்கு தம்பி ரோஹித் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு முன்மாதிரி நீச்சல் வீரராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். சின்ன வயசுல தனக்கு காலில் காயம் ஏற்பட்டாலும் அதிலிருந்து மீண்டு நீச்சல் பயிற்சியில் ஈடுபட்டு இன்றைக்கு பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து படிச்சுட்டு வர்றார். முதன் முறையாக 11th ஏசியன் ஏஜ் குரூப் ஸ்விம்மிங் சாம்பியன்ஷிப் 2023 அவர் பங்கேற்றார். இந்த முறை 38வது தேசிய விளையாட்டு போட்டியில தங்கம் வென்று இன்றைக்கு சாதனை படைச்சிருக்கிறார். தங்கம் மட்டுமல்ல, 50 மீட்டர் தூரத்தை 24.39 செகண்ட்ஸ்ல நீந்தி இன்னைக்கு ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்கிறார் தம்பி ரோஹித் அவர்கள். அதேபோல் தேசிய விளையாட்டு போட்டியில 6 பதக்கங்களை வென்று அவர் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிற்கே பெருமை தேடி தந்திருக்கிறார் திரு ரோஹித் அவர்கள். SDIT MIMS திட்ட வீரரான தம்பி ரோஹித் இன்னும் பல சாதனைகள் படைக்க நாம் அத்தனை பேரும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல தேசிய தடகள வீராங்கனை தங்கை வித்யா ராமராஜ் இங்கே வந்திருக்கின்றார். SDIT விடுதி மாணவியான தங்கை வித்யா 1984 PT உஷா அவர்கள் நிகழ்த்திய சாதனையை ஈக்குவல் செய்யும் விதமாக 2022 ஏசியன் கேம்ஸ்ல 400 மீட்டர்ஸ் ஹர்டில்ஸ் பந்தயத்தில் 55.42 செகண்ட்ஸ்ல ஓடி சாதனை படைத்திருக்கிறார் நம்முடைய தங்கை அவர்கள். ஆசிய விளையாட்டு போட்டிகளில் வெண்கல பதக்கம் பெற்ற அவர் SDIT எலைட் திட்ட வீரராகவும் திகழ்ந்து வருகின்றார். தற்பொழுது நடைபெற்ற 38வது தேசிய விளையாட்டு போட்டியில் வெவ்வேறு பிரிவுகளில் ஒரு தங்கம் ஒரு வெள்ளியை வென்று சாதனை படைத்திருக்கிறார். அவர்கள் 2 பேருக்கும் நாம் அனைவரும் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும், அவர் வெற்றி பெற்ற அத்தனை பேரும் மெடல்ஸ் அடிச்ச அத்தனை பேருக்கும் நாம் அத்தனை பேரும் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உத்தரகாண்டில் நடந்த 38வது தேசிய விளையாட்டு போட்டிகளில் தமிழ்நாடு சார்பாக கலந்துகிட்ட 158 பேர்ல 92 பேர் கலந்துகிட்டவங்க 158, அதுல மெடல் வின் பண்ணவங்க 92. 158 பேர்ல 92 பதக்கங்களை வின் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய இந்த மகத்தான சாதனையை அங்கீகரிக்கணும், உங்களை எல்லாம் நேர்ல சந்திச்சு வாழ்த்து தெரிவிக்கணும், பாராட்டணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் பேர்ல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். நேஷனல் கேம்ஸ் முடிஞ்சு 5 நாட்கள்ல உங்களுக்கு இந்த ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் தரப்பட்டிருக்கு. எப்படி நீங்க ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்த நிகழ்ச்சி மூலம் ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்தியாவிலே இந்த மாதிரி வெற்றி பெறுகின்ற வீரர்களை உடனுக்குடன் கௌரவப்படுத்துகின்ற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான். இன்னும் பெருமையோட சொல்லணும்னா, சென்ற ஜனவரி மாதம் தான் சர்வதேச அளவில் மெடல்ஸ் வின் பண்ண 1000 வீரர்களுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகையாக சுமார் 24,46,00,000 ரூபாயை நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் பேர்ல கொடுத்தோம். இன்னைக்கு பிப்ரவரி மாசம், இந்த பிப்ரவரி மாசத்துல இன்னைக்கு 158 பேருக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் 4,35,00,000 rupees கொடுக்கிறோம். இதே மாதிரி இந்த 158 பேர் கலந்துகிட்ட 158 பேர்ல 29 பேர் நம்முடைய SDIT எலைட் MIMS CDS திட்டங்களால வருடந்தோறும் பயன்பட்டு வர்றவங்க. நம்முடைய விளையாட்டு வீரர்கள் உங்களுடைய சாதனைகளுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதன்முறையாக சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை திட்டத்தை துவங்கி வச்சாங்க. இதுவரைக்கும் இந்த சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலம் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளை கலந்துறதுக்காக 632 விளையாட்டு வீராங்கனையருக்கு கிட்டத்தட்ட 17 கோடி ரூபாய் 17 crores அளவில் நாம இந்த சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன்ல இருந்து உதவி செஞ்சிருக்கிறோம். விளையாட்டுத்துறைக்கு நம்முடைய அரசு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறது இதை விட ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் கிடையாது, எடுத்துக்காட்டு கிடையாது. அது மட்டுமல்ல, விளையாட்டுத்துறையும் மற்ற துறை மாதிரி தான். விளையாட்டுத்துறையும் தேர்ந்தெடுக்கலாம்.
உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிச்சயம் சாதிக்கலாம். விளையாட்டுத் துறையில திறமை இருந்தா அரசு வேலைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு நிலைமையை நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கு. விளையாட்டு வீரர்களுக்கு 3% சிறப்பு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 3% அடிப்படையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 84 வீரர் வீராங்கனையருக்கு தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்கள்ல பணி நியமன ஆணைகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கைகளாலே வழங்கியிருக்கின்றார். ஆகவே நீங்கள் அத்தனை பேரும் தன்னம்பிக்கையோடு விளையாடுங்க. உங்களுக்கு என்றைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய துறையும் நம்முடைய அரசும் என்றென்றைக்கும் உங்களுக்கு கூட நிற்கும். இந்த நேரத்தில் இங்க வந்திருக்கக்கூடிய உங்க ஒவ்வொருத்தரையும் நான் இன்னும் சிறப்பாக அதிகமாக பாராட்டுகின்றேன். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. 2023 கடந்த தேசிய விளையாட்டு போட்டிகள்ல நீங்க கலந்துகிட்டு நம்முடைய தமிழ்நாடு நம்ம ஸ்டேட் 10வது இடத்தை பிடிச்சோம். இன்னைக்கு முன்னேறி 6th பிளேஸ் 6வது இடத்துக்கு வந்திருக்கின்றோம். சீக்கிரம் முதல் இடத்துக்கையும் பிடிப்போம் அப்படின்ற நம்பிக்கை உங்களை பார்க்கும்போது இருக்கு. அது உங்க கையில தான் இருக்கு. அதற்கு உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க. இந்த அரசு அதை செய்து தருவதற்கு தயாராக இருக்கு என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த உலகத்துல எந்த மூலையில விளையாட்டு போட்டிகள் நடந்தாலும் தமிழ்நாட்டு திறமையாளர்களை அதில் கலந்து கொள்ள வைப்பது இந்த அரசினுடைய கடமை. ஒரு அண்ணனாக நான் என்றைக்கும் உங்களுக்கு கூட நின்று உங்களுக்கு எல்லா வகையிலும் துணை நிற்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உயரிய ஊக்கத்தொகை ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் பெற வந்துள்ள அத்தனை வீரர்களுக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.